இது உங்கள் புதியுகம் எஃப்எம்என் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். காலை வணக்கம். வணக்கம். சேம் பெஞ்ச் கிரீனா வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம. அது வேற ஏதோ எதர்ச்சியா நடந்துருச்சுங்க. பட் பாத்தீங்கன்னா வந்து சேம் பெஞ்ச் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, நம்ம ரெண்டு பேருமே அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வந்து ஒரே புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தோமே. அப்போ நம்ம வந்து டேஸ்ட்ல வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சேம் பெஞ்ச்லாம் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ஒருத்தர் வந்து நம்ம படிக்கிற அதே புக்கை படிச்சா நம்மளுக்கு அப்படியே அபரிதமான ஒரு சந்தோஷம் வந்தது இல்லையா. அண்ட் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. ஒரே ஒரு புக்கை வந்து ஒரே மாதிரி எல்லாருமே வாசிக்கவே மாட்டாங்க. ஆமா, எல்லாருமே வந்து அவங்களோட பெர்செப்ஷனுக்கு அவங்களோட கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு புக்கையும் நம்ம வந்து ரீட் பண்ணுவாங்க. இப்போ நானும் நீங்களும் ஒரே புக் ரீட் பண்ணாலும் கூட எனக்கு உள்வாங்குற கருத்துக்கள் வேற, நான் அதை பார்க்குற விஷயம் வேற, நீங்க பார்க்குற விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறது வேறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இது மாதிரி தான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைப்ரரி பீரியட் இருக்கும். எல்லாருமே இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் புக் தான் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் வந்து ஒரே புக் கிடைச்சிரும். நாங்கள் அதை படிக்கிறோமோ இல்லையா, ரெண்டு பேருக்கும் ஒரே புக்குன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி பீரியட்ல ஃபுல்லாக ஜாலியாக இருப்போம். பட் வந்து சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுப்போம் அந்த புக்கை பார்த்து அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஸ்கூல் லைப்ரரி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சட்டன் ஞாபகத்துக்கு வருது வந்து டிங்கிள் புக் தான். அண்ட் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க சைலன்ஸ், பேசக்கூடாது அது இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிக்கும்போது நம்ம பெருசா பேசிக்க முடியாதுங்க, கம்யூனிகேஷன் இருக்க முடியாது. பட் ஸ்டில் அதை ரீட் பண்ணிட்டு ஒரு ஸ்மைல் நம்மளோட ஃப்ரெண்ட் பார்த்து கொடுக்கும்போது அந்த மெமரிஸ்லாம் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு ஏன் இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி லைப்ரரி பீரியட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க, சைலன்ஸ்ல வந்து ஏன் பேசிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் சொல்லிடலாம் இன்னைக்கு வந்து ஸ்கூல் லைப்ரரி டே அப்படிங்கறனால தான் இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா கூட்டு போறதுக்காக ஒரு கெஸ்ட் வருவார் கொஞ்ச நேரத்துல. பட் இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போறோம், ஒரு யோகா பண்ணிடலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம்தோறும் பலவிதமான முதிரைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது குபேர முதிரை என்ற ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை அறியக்கூடிய ஒரு முதிரை. இந்த முதிரையின் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் நாம் தீர்த்து கொள்ளலாம், மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். குபேர முதிரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னேற்றில் ஏற்படக்கூடிய நீரேற்றம், உள்நாக்கு வீக்கம், அதே போல் கண்ணுக்கு கீழ் ஏற்படக்கூடிய வீக்கம், முகத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம், அப்புறம் வந்து மனம் ரீதியாக நம்ம ஏதாவது ஒரு விருப்பம் நமக்கு இருக்கும், அது நிறைவேறணும் அப்படின்னா இந்த முதிரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த முதிரைக்கு பெயர் குபேர முதிரை. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரலில் இப்படி வச்சு இந்த கடைசி 2 விரல் இப்படி உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு முன்னாடி இந்த 2 விரல்களை மட்டும் இப்படி தொட்டுக்கணும். அதாவது நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் அப்படி பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டுக்கணும். இதை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலும் மோதிர விரலும் அப்படி உள்ளங்கையில் தொட்டு, நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியில் அப்படி பிடிச்சி ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். நுனியில் வந்து அப்படி லேசாக தொட்டால் போதும். 2 கைகளிலும் இந்த முதிரை செய்ய வேண்டும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் ஒரே தடவை செய்யலாம். தேவைக்கேற்ப 2-3 தடவை செய்து கொள்ளலாம். இந்த முதிரைக்கு பெயர் குபேர முதிரை அப்படின்னு பேர். முதிரைகளில் வந்து நமக்கு ஒவ்வொரு விரல்களையும் 3 கோடுகள் இருக்கும். உடல், மனம், ஆத்மா என்று சொல்லக்கூடிய நிலைகளில் வேலை செய்யக்கூடிய முதிரைகள் இருக்கிறது. இந்த குபேர முதிரையானது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு பல பலன்களை தரக்கூடியது. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா இந்த முதிரைகளை வந்து காலையில் அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த முதிரை செய்வதன் மூலமாக நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து வசியத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் நமக்கு உடல் ரீதியாக தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த முதிரை செய்யலாம். இப்போ குபேர முதிரையை வந்து முக்கியமாக நம்ம எதற்காக செய்யலாம் அப்படின்னா, முன் நெற்றியில் நீர் கோர்த்தல், மூக்கில் வந்து அப்படியே நீர் ஒரு மாதிரி ஒழுகிட்டு இருக்கிறது, அதே போல் சைனஸ் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணுக்கு கீழே வீக்கம், பிடரியில் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். முதிரைகள் எப்போவுமே நல்ல பலன்களை மட்டுமே தரக்கூடியது. அதனால் பயப்படாமல் நீங்கள் செய்யலாம். முதிரைகளை செய்யும் பொழுது நின்று கொண்டு செய்யக்கூடாது, நடந்து கொண்டு செய்யக்கூடாது. உட்கார்ந்துட்டுருக்கலாம் அல்லது படுத்துட்ருக்கலாம். பயணத்தின் போது கூட நீங்கள் இந்த முதிரைகளை செய்யலாம். முதிரைகளை செய்யும் பொழுது எதற்காக செய்கிறோம் அப்படின்ற ஒரு கவனம் மட்டும் இருந்தால் போதும். மீதி வேலைகளை அந்த முதிரை தானாக பார்த்து கொள்ளும். இப்போ இந்த குபேர முதிரை செய்வதன் மூலமாக முன்னெற்றியில் ஏற்படக்கூடிய நீரேற்றம், உள்நாக்கு வீக்கம், கண்ணுக்கு கீழ் ஏற்படக்கூடிய வீக்கம், கழுத்தில் வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும்.
அப்படியே ஒரு அமைதி இருந்துச்சு பார்த்தீங்களா, லைப்ரரி பீரியட் மாதிரி மனசில். இந்த முத்திரை அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையில் அமைதி இருக்கும், மற்றவங்களுக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அப்படியே பெருமெல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட பாடி வந்து நம்மளோட உடல் ஃபிசிக் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம யோகா பார்த்தோம். நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, ஜிம் போவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட மைண்டை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும் அப்படின்னா ரீடிங் ரொம்ப அவசியமா. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பர்சீவ் பண்ணிக்கணும், கருத்தை வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம மைண்டுக்கு ஒரு ஜிம் அது அப்படின்னு சொல்லலாம் லைப்ரரி. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான விஷயம் வந்துட்டே இருக்கு நம்ம மைண்டுக்கு ஜிம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி சேம் பின் சொன்னீங்களா, நம்ம ட்ரெஸ்லாம் க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ் மட்டும் க்ரீனில் நம்ம குடிக்க ஒரு டீயும் வந்து க்ரீனாக தான் இருக்க போது. க்ரீன் டீ குடிச்சலாம், அதுக்கு ஒரு பிரேக் விட்டலாம். என்ன சொல்கிறீங்க? புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய எஃப்எம் ஸ்டேஷன் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். எஸ். ஸோ க்ரீன் டீ எல்லாம் குடிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பசிக்குது அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஆமாம், சொன்னால் மட்டும் நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணிடுறீங்க ஹோட்டல்லேருந்து. பட் எனிவே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வயிற்றுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, மைண்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். பசுமை உணவுகள் பகுதியும் அதுக்கப்புறம் நலன் உணவு பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுக்கு ஒத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆத்தர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், ஒரு புக்கை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேன் ஆஸ்டன். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லை, லைட்டாக பாதி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இல்லை, புக் சொன்னீங்க அப்படின்னா நான் ரிலேட் பண்ணிப்பேன். எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருக்காங்க. ஷீ இஸ் வெரி ஃபேமஸ், அதனால தான் சொன்னேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரால் வந்து ஒரு எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேணா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வேணா படிச்சிருக்கட்டும், ஆனால் ஒரு நல்ல புக்கை அவரால் ரசிக்க முடியல அப்படின்னா அவர் சகிச்சுக்க முடியாத முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அவங்க. அதே மாதிரி நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு புக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரியா, எப்படி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமோ, என்ன இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குமோ, ஒரு புக்கை படிக்கும்போது ஒரு தடவையும் படிக்கும்போது சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, காலம் வரைக்கும் ஆயுஸ் முழுக்க வந்து ஒரு பர்டிகுலர் புக்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து படிப்பாங்களா. அது ஒரு தடவையும் வந்து ரீட் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஒரு தடவையும் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பாங்களா. நிறைய பேர் வந்து மார்க் பண்ணி எல்லாம் கூட வந்து படிப்பாங்க. சில கோட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட மார்க் பண்ணி ஐயோ அந்த பர்டிகுலர் வேர்ட் அன்னைக்கு டேல போய் திரட்டி படிச்சு புக்கை பார்த்தாலே அவங்க நிறைய படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளங்கள்லாம் தெரியும் இல்லையா ஓரத்தில் அப்படி. பட் எனிவே இப்போ நம்ம அப்படியே ஒரு புக்கை செம்மையாக படிக்க வேண்டிய ஒரு புக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன புக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுதும் நம்முள் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுவதை நம்மால் உணர முடிகிறது. ஒவ்வொரு புத்தகமும் நம்மை புதுப்பிக்கிறது, நம்மை மேம்படுத்துகிறது, நம் சிந்தனையை தூண்டுகிறது. சமீபத்தில் பாலோ ஃப்ராயர் என்கின்ற மிகப்பெரிய கல்வியாளர் 1979 புதுடெல்லியில் நேரு யுவகேந்திராவில் ஆசிரியர்கள் மற்றில் ஆற்றிய உரையை விஸ்வ யுவகேந்திரா ரீடிங் ரைட்டிங் ரியாலிட்டி என்று வெளியிட்டிருந்தது. இந்த புத்தகம் ஒவ்வொரு ஆசிரியரும், கல்வியல் செயல்பாட்டாளர்களும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களும், அந்த மக்களை ஒரு கை தூக்கிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகமாக நான் பார்க்கிறேன். காரணம், கல்வி என்றால் என்ன என்று தெரியாமலே நாம் இன்று கல்வியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்வி என்ன செய்யும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. அதே போல கல்வியின் தரத்தை பற்றி கூட இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக பாலோ ஃப்ராயர் கல்வியல் செயல்பாட்டை பற்றி பேசுகிறார், விளக்குகிறார். 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மகத்தான கல்வியாளனாக திகழ்ந்தவர் தான் பாலோ ஃப்ராயர். இந்த பாலோ ஃப்ராயரை பிரேசில் நாட்டிலே உழைக்கின்ற மக்களுக்கு முதியோர் கல்விக்கான ஒரு பயிற்சியாளராக, கல்வியாளராக செயல்பட்டிருக்கிறார். அவர் மலை கிராமங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் போயிட்டு அவங்க அந்த உழைக்கின்ற மக்களுக்கு எழுத்தறிவை கொடுக்கக்கூடிய வேலையை செய்கின்ற பொழுது அவர்கள் மக்களினுடைய யதார்த்த நிலையை அவர்களை உணரச் செய்து, அந்த யதார்த்த நிலையில் அவர்கள் நடத்த வேண்டிய போராட்டங்களை அவர்களே உணரக்கூடிய வகையில் அவர்களை மேம்படுத்தியிருக்கிறார் அல்லது அதிகாரப்படுத்தியிருக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காக அவர் நாடு கடத்தப்பட்டார். என்ன நாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்திய சூழலில் நிறைய பேருக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்குறோம். ஏன் நல்லாசிரியர், நல்லா பாடம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்றதுக்காக நல்ல ஆசிரியர் கொடுக்குறோம். பாலோ ஃப்ராயர் கூட நல்லா தானே பாடம் சொல்லி கொடுத்தாரு, அப்போ பாலோ ஃப்ராயர் ஏன் நாடு கடத்தப்படுறாரு என்ற கேள்வி நம் முன்னால் எழுகிறது. அப்போது ஒருவனுக்கு புத்தகத்தில் இருப்பதையெல்லாம் மனப்பாடம் செய்து அதை அப்படியே கேள்வித்தாள் விடைத்தாளில் எழுதி மதிப்பெண் பெற வைப்பது ஒரு ஆசிரியருடைய பணி அல்ல. ஒரு உண்மையான ஆசிரியர் என்பவன் ஒருவனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும்
அவன் தன்னுடைய சிக்கல்களை உணர்ந்து அந்த சிக்கலை போக்குவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான வல்லமை பெறச் செய்வதும் தான் ஒரு ஆசிரியருடைய பணியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியல் செயல்பாட்டை செய்தவர் தான் பவுலோ ஃப்ராயர். இவர் நாடு கடத்தப்பட்டிருக்க பொழுது அவர் எழுதிய புத்தகம்தான் ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி, பெடகாஜி ஆஃப் தி அப்ரஸ்ட் என்ற புத்தகம். அது அவர் வாழ்ந்த காலத்திலே 7 லட்சம் காப்பீஸ் வித்திருக்கு. ஒருத்தர் நாடு கடத்தப்பட்ட போது எழுதிய புத்தகம் இத்தனை லட்சம் பிரதிகள் வித்தது என்பது ஒரு சரித்திரம். இந்த புத்தகத்தில் மக்களுக்கான கல்வி, மக்களின் கல்வி என்றால் என்னன்றதை மிக எளிமையான 2 உதாரணத்தோட பவுலோ ஃப்ராயர் விளக்குறார். ஒர்க் என்ற சொல்லை எடுத்துக்கிறார், வேலை. இந்த வேலை என்ற சொல் அவர் ஒரு தேயிலை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய அந்த விவசாயிகளிடம் போய் பேசும் பொழுது அவர் என்ன உணர்றாருன்னு கேட்டால், அவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை என்ற சொல் எதை குறிக்கிறது என்றால் உடல் சார்ந்த உழைப்பை செலுத்தக்கூடியவர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் வேலை நேரம்னு சொல்லுவோம், வேலை ஆட்கள்னு சொல்லுவோம், கருத்தால் உழைப்பதுன்னு சொல்லுவோம், இல்லை பல விஷயங்கள் நம்ம வேலையை பற்றி நாம் பேசுவோம். ஆனால் அந்த மக்களுக்கு வேலை என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. இவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த வேலை என்ற சொல்லுக்கு அவர்கள் என்ன பொருளை புரிந்து வைத்திருக்கிறார்கள், எப்படி அந்த புரிதல் அவர்களுக்கு வந்தது என்பதை விளங்கி கொண்டு அதற்கு பிறகு அந்த வேலை என்ற சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியலை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல இன்னொரு இடத்துல ஒரு ஆசிரியர் என்பவர் சார்பு நிலையில் இருக்கக்கூடியவர், சார்பற்றவர் என்று சொல்லவே முடியாதுன்றார். நோ டீச்சர் இஸ் அ நியூட்ரல் டீச்சர் அப்படின்னு சொல்கிறார். அதை ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு நல்ல ஒரு உதாரணத்தின் மூலமாக அவர் விளக்குறார். என்னன்னு கேட்டால், வகுப்பறையில் ஒரு கணித ஆசிரியர் ஒரு 10,000 ரூபாய் ஒரு வங்கியில் போடுறீங்க, 3 மாதம் கழித்து அந்த வங்கியிலேருந்து அந்த 10,000 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் 12,000 கிடைக்குது. அப்படின்னா எத்தனை சதவீத வட்டி அந்த வங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு கேட்குறாரு. அப்படின்னு சொன்னால் பவுலோ ஃப்ராயர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு அரசியல் இல்லையான்னு கேட்குறாரு. பணம் என்பது சேமிப்பதற்கும் வட்டி ஈட்டுவதற்கும் தான், பணம் என்பது முதலீடு செய்து அது எதற்குண்டானது தான் என்கின்ற ஒரு முதலாளித்துவ அரசியலை அந்த கணித ஆசிரியர் நிகழ்த்தவில்லையா என்ற கேள்வியை எழுப்புறார். அப்போது நான் சம்பாதிக்கின்ற பணம் இந்த சமூகத்தினுடைய பங்களிப்போடு சேர்த்தது தானே, எனவே என்னுடைய பணம் என்பது இந்த சமூகத்திற்கும் சொந்தம் இல்லையா? அப்போது என்னுடைய சம்பளத்திலிருந்து நான் இந்த சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு உதவ வேண்டாமா, பல பணிகள் நான் செய்ய வேண்டாமா, அதை முதலீடு செய்து அதை மேலும் 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 பெருக்குவது தான் என்னுடைய வேலையா என்கின்ற பல விஷயங்களை எழுப்புது இந்த கணிதத்தில் வரக்கூடிய இந்த கேள்வி அப்படின்னு சொல்கிறாரு. எனவே ஒரு ஆசிரியர் தன்னை அறிந்தோ அறியாமலோ ஒரு சார்பு நிலை எடுக்கிறார். அந்த சார்பு நிலை என்பது உழைக்கின்ற மக்களை சார்ந்து, சாதாரண ஏழை எளிய மக்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலோ ஃப்ராயருடைய கருத்து. இந்த புத்தகத்தில் என்னை மிகவும் ஈர்த்த ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். கூல், ஒரு கூலான புக்கை பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் புக்ஸ்லாம் ஏன் கூலானதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் சொன்னால் போதுமா, ஒரு சூப்பரான பர்சனே சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு ஆங்கிளில் நிறைய பேரை பற்றி நீங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு புக்கு மூலியமாக அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறாரு. வேறு யார், நம்ம இறையன் பாய் ஏஎஸ் சார் தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டுடலாம். எஸ், இது உங்கள் புதிய எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய ஸ்டேஷன் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் வருண். எஸ் ராஜி, ஸோ என்னை பற்றி நிறைய பில்டப்லாம் விட்டா நீங்கள் வர காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க. ஃபியூச்சரில் ஒரு புக்கு போடுறேன் என்னை பற்றி, அதை படித்து நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஒருத்தங்களை பற்றி நம்ம அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது படிக்கும்போது நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்மளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் ஸ்டில் நம்மளை பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோட தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், இல்லை சாதிச்சுக்கிறவங்களை பார்த்தா இருக்கணும், அவங்கள பார்த்தே கூட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இல்லையா? பட் பார்க்கலாம் எப்படி முடியும், அவங்க தான் போயிடுவாங்க இல்லையா காலம் மாதிரி. பட் அவங்கள பற்றி புக்ஸ்லாம் எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது கிளாசிக்காக இருக்கும். அதை யார் வேணால் எவ்வளோ தலைவர்கள் தாண்டியும் படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படி தான் நம்ம நிறைய தலைவர்கள் பற்றி நிறைய பாடங்கள்லாம் படிச்சிருப்போம். பட் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி இல்லை ஒரு புத்தகம் மூலியமாக அவங்கள நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாங்கன்னா எப்படி அவங்க மைண்டில் பதிவாங்க, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறையன் பாய் சார் சொல்ல போகிறாரு. மிகப்பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஒன்று தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பது, 2வது தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பது. இந்த தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
கிரேக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மன்னன் அப்படின்னு சொன்னால் அலெக்சாண்டர் தான் சொல்லணும். அந்த அலெக்சாண்டர் வந்து அந்த குதிரையை அடக்கின உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு வந்து மாசிடோனியா வந்து ரொம்ப சின்ன நாடு, நீ உலகத்தையே ஆள பிறந்தவன் அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன் மிகச்சிறந்த அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, கிரேக்கத்திலேருந்து அரிஸ்டாட்டிலை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொல்கிறார். அரிஸ்டாட்டில் சாதாரணமான இல்லை, மிகப்பெரிய அறிஞன். அதாவது அந்த காலகட்டத்தில் எல்லா விதமான அறிவியலை பற்றியும் எழுதியவர் அரிஸ்டாட்டில். பயாலஜி, ஜுவாலஜி, உலகத்தில் ஃபஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் பார்க்கை ஏற்படுத்துறது அரிஸ்டாட்டில் தான் வந்து பல நுண்ணிய விவரங்களை வந்து விலங்குகளை பற்றி, பறவைகளை பற்றி, செடிகளை பற்றியெல்லாம் ஆராய்ஞ்சு எழுதினவர். இன்னும் சொல்லப்போனால் பாறைகள் போன்ற உயிரற்றவை, செடிகள் போல உயிருள்ளவை ஆனால் நகர முடியாதவை, விலங்குகள் போல உயிருள்ளவை நகரக்கூடியவை, மனிதர்கள் போல வளரக்கூடியவை நகரக்கூடியவை ஆனால் சிந்திக்கக்கூடியவை அப்படின்னு அவர் பிரித்தார், 4 பிரித்தார். அது ஒரு வெறும் அறிவியலை மட்டும் செஞ்சவர் இல்லை, அவர் நிறைய உடலை பற்றி ஆராய்ஞ்சார். அப்புறம் இலக்கியத்தை பற்றி எழுதினார், ஒரு ட்ராமா எப்படி இருக்கணும்னு எழுதினார், பொயட்டிக்ஸ்னு எழுதினார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் 400 புத்தகத்துக்கு மேலே எழுதினாராம். அவ்வளோ பெரிய அறிஞர். அந்த அவ்வளோ பெரிய அறிஞரை கொண்டு வந்து பிலிப் தன்னுடைய மகனுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு அமர்த்துறார். அந்த அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து தான் மிகப்பெரிய பொறிகளை எல்லாம் பெற்றவர் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்னா, புத்தகங்களை எடுத்துக்கிட்டு தான் போர்க்களத்துக்கு போவார். எதை? இலியட், ஒடிசி, இந்த 2 போர்க்காவியங்கள். அதில் வரக்கூடிய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான கேரக்டர். ஹெக்டர்னு ஒருத்தர் வருவான், அக்கில்லஸ்னு ஒருத்தர் வருவான், மிகப்பெரிய வீரன். அக்கில்லஸ் வந்தால் அப்படியே அந்த போர்க்களமே அதிரும், அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வீரன். யுலிசஸ் மிகச்சிறந்த புத்திசாலி, மிக நுட்பமானவன். அவன் வரான் பார்த்திங்கன்னா, சைரன்கிற பெண்கள் அவங்க பாடினாங்கனாக்க அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் அந்த பாட்டை கேட்டு நேராக போய் கப்பல்லாம் பாறையில் மோதி எல்லோரும் செத்து போயிடுவாங்க. இவன் அந்த பாட்டை கேட்கணும்னு விரும்புகிறான். என்ன பண்ணுறான், அவனுடைய கப்பலில் இருக்கிற எல்லாருடைய காதையும் வந்து அடைச்சிட்டு இவனை கட்டி போட சொல்லி அப்புறம் இவன் மட்டும் அந்த பாட்டை கேட்டுட்டு வரான். அவ்வளோ ஒரு தீரன், அவ்வளோ ஒரு கெட்டிக்காரன். அப்பேற்பட்ட யுலிசஸ் இவங்களெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக போர்க்களத்துக்கு இலியடையும் ஒடிசியும் எடுத்துகிட்டு போவாரா அலெக்சாண்டர். போர்க்களத்தில் படிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். நம்மளால் எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயே படிக்க முடியல. ஆனால் போர்க்களத்தில் படிக்கிறார் அவர். எப்படி படிக்கிறாரு? காரணம் என்னன்னா, அந்த நோக்கம், ஃபோக்கஸ், தெளிவாக இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போர் வீரர்கள், கிளர்ச்சியாளர்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மண்டேலா படிச்சுக்கிட்டே இருப்பார். 27 வருஷம் ஜெயிலில் அவர் என்ன பண்ணார்? தோட்டம் போட்டார், படித்தார், உலக வரலாற்றெல்லாம் படித்தார் அவர். அதனால தான் அவருடைய விடுதலை உணர்வுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்றைக்கி பாராட்டுறாங்க எல்லாரும். மண்டேலானா அப்படி ஒரு கிளர்ச்சி உலகம் ஃபுல்லாக. அந்த பேரை கேட்டாலே அந்த விடுதலை உணர்வு. மகாத்மா காந்தி எவ்வளவு எழுதினார், ஏகப்பட்டது எழுதினார், ஏகப்பட்டது படிப்பார், படிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி பெரியாரோட பழகின ஒருத்தர் சொன்னார், பெரியார் வந்து எப்போ பார்த்தாலும் என்சைக்ளோபீடியா படிச்சுட்டு இருப்பார். ஷே குவாரா எப்போ பார்த்தாலும் படிப்பார், ஃபிடல் காஸ்ட்ரா எப்போ பார்த்தாலும் படிப்பார், டாக்டர் அம்பேத்கர் எப்போ பார்த்தாலும் படிப்பார். இந்த மாதிரி படித்தவர்கள் எல்லோருமே அதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துகிறாங்க. படிக்கிறது எதுக்காக? சும்மா எனக்கு தெரியும்னு மேடையில் ஏறி முழங்கிறதுக்கா? நிறைய புத்தகம் எழுதி சம்பாதிக்கிற இல்லை. அது எல்லாத்தையும் வாழ்க்கையோட தொடர்பு படுத்துறதுக்காக, ஒரு தன்னம்பிக்கை பெறுவதற்காக. சோகமாக இருக்கமா, ஒரு பயோகிராஃபி எடுத்து படித்தா நாம் சந்திக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லையா இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு முன்னாடி அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். தைரியம் வந்துடும், ஒரு துணிச்சல் வந்துடும். சரி, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு சிலிர்த்துக்கிட்டு இட மாட்டோமா? அதுக்கு தான் படிக்கிறது. அதனால தான் இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் எல்லா நேரத்திலையும் படித்தாங்க. எனவே படிப்பதை வாழ்க்கையை நெறியாக கொள்வோம். அது நம்முடைய ரசனையை உயர்த்தும், வாழ்க்கையை உயர்த்தும், நம்பிக்கையை உயர்த்தும். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையின் அடையாளமாக எந்நாளும் இருக்கும். எனவே படிப்பை தொடருவோம், மேன்மையான புத்தகங்களை துணையாக கொள்வோம்.
வழக்கம் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லையா? அதுவும் அவர் எக்ஸிக்யூட் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா இந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டால்லாம் இருக்கும், புக் ஸ்டால்லாம். அதில் கூட நிறைய ஆட்டோபயோகிராஃபி, அதாவது தலைவர்கள் பற்றின புக்ஸ்லாம் தான் இருக்கும். அதே நான் உங்களுக்கு டக்குன்னு வாங்கி படிக்கணும் அப்படின்னு தோணும். அது ஒரு டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா, புக்கை படிக்க வைக்கிறதுக்கு. கண்டிப்பா கால் மார்க்ஸோட புக்ஸ் இல்ல வந்து ஹிட்லரோட புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அந்த புக்ஸ் எல்லாம் நான் கையில வச்சு இப்படி படிக்கும்போது மித்தவங்க பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். ரொம்ப ஹானஸ்டா பேசுறீங்க. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இதே மாதிரி ரொம்ப ஹானஸ்டா நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நம்ம பேசணும். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஸ்கூல் லைப்ரரி டேல நம்ம வெயிட் பண்ண வைக்க கூடாது, அவர்கிட்ட பேசிடலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று